ஹாய் ஹலோ வெல்கம் டு லச்சூஸ் கைமணம். இன்றைக்கி வந்து மாசி மகம் அண்ட் பௌர்ணமியும் கூட. ஸோ இந்த வீடியோவை இன்றைக்கி ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பி. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருவேணி சங்கமம் போயிருந்தோம். அதாவது கங்கா, யமுனா அண்ட் சரஸ்வதி 3 நதிகளும் ஒரு இடத்துல சங்கமிக்கும். அதுதான் சங்கமம் அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. ஸோ திருவேணி சங்கமம் போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் போயிருந்த இடத்துலேருந்து அரௌண்ட் ஒரு 2.5 hours ட்ராவல். ஸோ பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் ஷேர் ஆட்டோ பிடிச்சிக்கிட்டோம். நிறைய ஆட்டோஸ் இருக்குங்க. உள்ளார என்ட்ரு ஆகும் போதே பார்த்திங்க அப்படின்னா காஞ்சி மடம் இருந்தது. ரொம்ப பெருசாகவே இருந்தது. அண்ட் சுற்றியுமே பார்த்திங்கன்னா நிறைய டென்ட் போட்டு நிறைய மக்கள், அதுக்கப்புறம் இந்த முனிவர்கள், அதுக்கப்புறம் அகோரிகள், அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. எங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் ட்ரிப் அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸைட்டட் அண்ட் கொஞ்சம் பயமும் இருந்தது. ஏன்னா இது வந்து நம்ம ஸ்டேட் கிடையாது, நமக்கு பெருசாக ஹிந்தியும் தெரியாது, எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உள்ளார போனோம். போனப்போவே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபீலிங் தான் இருந்தது. அண்ட் இங்கே பின்னாடி ஓடி வரார் பார்த்திங்களா, அவர் தான் வந்து நாங்கள் எடுத்த போட் ஓட்டினவர். ஸோ இங்கே நிறைய போட் இருக்குது. நம்ம போயிட்டு நம்ம பட்ஜெட்க்கு எப்படியோ அந்த மாதிரி போட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மோஸ்ட்லி ஹிந்தி தெரிஞ்சவங்க போனாங்க அப்படின்னா கரெக்டான ரேட்டில் நம்ம போட் எடுத்துக்க முடியும். வேறஸ் தமிழ்நாடு இல்லை ஆந்திரா அந்த மாதிரினா கொஞ்சம் அதிகமாக தான் வச்சு கொடுக்குறாங்க. நாங்கள் ப்ரைவேட்டாக ஒரு போட் எடுத்துக்கிட்டோம். அரௌண்ட் 1000 rupees அந்த மாதிரி பேசியிருந்தோம். பேசிவிட்டு நாங்கள் நதிக்கு உள்ளார போனோம். நதியோட அந்த பக்கம் கரை போகாமல் இந்த ஃபோர்ட் இருக்குது இல்லைங்களா, அக்பர் ஃபோர்ட், அங்கேருந்து நாங்கள் போட் எடுத்தோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஸோ யமுனாவில் ஸ்டார்ட் பண்ண எங்களோட ஜேர்னி அப்படியே கங்கை கிட்ட போயிட்டு, அண்ட் அங்கே வந்து சரஸ்வதி வந்து விசிபிள் நதி கிடையாது, அவங்க வந்து பூமியிலேருந்து தான் வரதா சொல்கிறாங்க. 3 நதியுமே சங்கமிக்கிற ஒரு இடத்துல அவங்க வந்து பிளேட், மணல் மூட்டை அந்த மாதிரியெல்லாம் அடுக்கி போகிற பக்தர்களை வந்து குளிக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அங்கேயுமே உள்ளார போய்ட்டும் நீங்கள் டோக்கன் வாங்கணும். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா 200 rupees, 300, 500 அந்த மாதிரி வந்து நம்மளோட நாலேஜை பொறுத்து அங்கே டோக்கன் வாங்க முடியுங்க. நாங்கள் கொஞ்சம் பேசி ஒரு 200 ரூபாய்க்கு டோக்கன் வாங்கி 2 பேராக தான் குளிக்க முடியும். கொஞ்சம் பயமாகவும் இருக்குங்க. ஏன்னா இது வந்து ஒரு 60 அடிக்கு மேலே ஆழம்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க மேனேஜபிளாக தான் வச்சுருக்காங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப ரொம்ப பெரிய பாக்கியமாக நாங்கள் நினைக்கிறோம். 20 minutes அங்கே குளிக்க விடுறாங்க. எல்லாராலையும் 20 minutes அதில் தைரியமாக குளிக்கிறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கொஷின் மார்க் தான். பட் இந்த மாசி மாதத்தில் எங்களுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. பட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் குளிச்சுட்டு இங்கேருந்து தான் தீர்த்தம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்கங்க. யூஸ்வலாக காசி தீர்த்தம் அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த தீர்த்தத்தை தான் அங்கேயே எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணுறதா சொன்னாங்க. அண்ட் அங்கேயே 50 rupeesக்கு நாங்கள் ஒரு கேன் வாங்கிட்டு தீர்த்தம் ஃபில் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டோம். இப்படி ஒரு தீர்த்தம் வீட்டுக்கு வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்றைக்கி மாசி மகத்தன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த தீர்த்தத்தில் என்னோடய விக்கிரகங்கள், அதாவது எங்கள் வீட்டில் இருக்க சாமிக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி ரொம்ப ஒரு டிவைன்ஃபுல்லான பூஜை இன்றைக்கி எங்கள் வீட்டில் செய்தோம். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்க கிட்ட கேட்டப்போ இங்கே வந்து ஜான்வரியிலலாம் பார்த்திங்கன்னா மக்கள், அதாவது டெல்லி அதை சுற்று வட்டாரத்தில் யூபியில் இருக்க மக்கள் எல்லாம் வந்து டென்ட்டு போட்டு விறகெல்லாம் வாங்கி வச்சுட்டு இங்கேயே சமைச்சி சாப்பிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போது ரீசெண்டாக கும்பமேளா முடிஞ்சதுனால இங்கே வந்து நிறைய கடைங்க இருந்தது. நானும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். இதுதான் அக்பர் ஃபோர்ட்டு. அண்ட் இங்கே எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரொம்ப சீப்பாக தாங்க இருந்தது. ரொம்ப காஸ்ட்லியாக இல்லை. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எதுவும் தேவையில்லை. பட் ராஜஸ்தான்காரங்க வந்து ஒவ்வொரு கும்பமேளா அப்பையும் அவங்களோட இந்த கடாய் அந்த மாதிரி இரும்பில் செஞ்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணுவாங்களாம். அரௌண்ட் ஒரு 2 weeks இருந்து. ஸோ நாங்கள் போயிருந்தப்போ அந்த கடை இருந்ததுனால நான் கொஞ்சம் அயன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் விலாகில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு போகணுன்னா சென்னை சென்ட்ரலில் இருந்து பிரயாக்ராஜ்க்கு டைரக்ட் ட்ரெயின் இருக்குது. நீங்கள் டிக்கெட் எடுத்து போய்க்கலாம். ட்ரெயின் ஸ்டேஷன் போயிட்டு நீங்கள் 20 rupees ஷேர் ஆட்டோ கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க நதிக்கரையில் இறக்கி விட்டுருவாங்க. நாங்கள் குளித்து முடித்து எல்லாமே பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து சாப்பிட வந்துட்டோம். மட்டர் பன்னீரும் ரோட்டியும் தான் ஆர்டர் பண்ணோம். லன்ச் ரொம்ப சூப்பர் அண்ட் யம்மியாக இருந்தது.
இருந்தது. ரேட் வைஸும் வந்து ஓகேவா தான் இருந்தது. எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரிப் எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லச்சூஸ் கைமணம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அஸ். பை பை.